ஹாய், நான் பிரியா. லா ஆஃப் அட்ராக்ஷன் இதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை ரொம்ப சூப்பராக வாழ்கிறதுக்கு நீங்கள் எந்த மாதிரியான மைண்ட் செட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான கிளாஸஸ் நான் எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கு. நமக்கு பிடிச்சது நடக்கணும், நல்லது நடக்கணும், பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னுட்டு நம்ம எல்லாருமே பாசிட்டிவிட்டி அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். அந்த மூடில் நம்ம இருக்கோம். ஆனால் நம்ம என்ன ஆகுதுன்னா, நெகட்டிவான விஷயங்கள் நடக்கும் பொழுது நம்ம அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல், இல்லை நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்ணிக்கிறதுன்னு தெரியாமல் ரொம்ப குழப்பத்தில் அந்த ஒரு விழிப்புணர்வே இல்லாமல் இருக்கிறதுனால நம்மளால பாசிட்டிவான விஷயங்களுக்கும் முழுசாக ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஸோ அதுவும் ஒரு மாதிரி பாதி கிணறு இருக்கு, இதுவும் பாதி கிணறு, அங்கே ஒரு கால் இங்கே ஒரு கால் வச்சுட்டு நம்ம ரொம்ப திணறிக்கிட்டு இருக்கோம். சரி, ஏன் அந்த நெகட்டிவான விஷயங்கள் நமக்கு நடக்குது, அப்படி நடக்கும்பொழுது நம்ம எப்படி ரியாக்ட் பண்றது அப்படிங்கிற அந்த அவேர்னஸ் எல்லாம் நமக்கு இருந்ததுன்னு வைங்களேன், நம்ம லைஃப்ல நம்ம பார்க்குற எல்லா விஷயங்களும், நடக்கிற எல்லா விஷயங்களும் நமக்கு பாசிட்டிவா மட்டும்தான் இருக்கும். ஸோ அது என்ன சீக்ரெட் அப்படிங்கிறத இப்ப தெரிஞ்சுக்கலாம். இப்ப வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம கஷ்டப்பட்டு தான் நீங்க வாழணும், சாகிற வரைக்கும் நீ ரொம்ப யாருமே இல்லாம ஒரு மாதிரி ரொம்ப நெகட்டிவான வாழ்க்கையை கழிக்கிறதுக்கு தான் நீ இந்த பிறவியே எடுத்திருக்க அப்படிங்கிறது தான்ப்பா உன் விதி. அப்படி இருந்தா கூட என்ன ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னா, நம்ம விதி எப்படி இருந்தாலும் அப்படித்தான் நம்ம முடியணும் நம்ம லைஃப் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது. இப்போ நீ ஏழையா பிறந்து ஏழையா தான் சாகணுங்கிறது உன் விதி. ஆனா ஏழையா தான் சாகணுங்கிறது அங்க கட்டாயம் இல்லை, இல்லையா? சோ அந்த கட்டாயம்ங்கிறது என்னன்னா, இப்போ நம்மளோட அந்த ஃப்ரீவில் அப்படிங்கிற விஷயம் தான் அங்க விதியை மாத்து. ஒரு விஷயம் நான் செய்யணும்னு நினைக்கிறேன், எனக்கு ஒரு விஷயம் ஆசைப்படுறேன், அது கிடைக்கணும்னா நான் வேற ஏதாவது ஒரு வேலை பார்த்து அதுக்கான முயற்சியை நான் எடுத்து நான் ஆசைப்பட்டது கிட்ட போகணும், இல்லையா? சோ அதை நம்மளை தடுக்கிறதுக்கு இங்க எதுவுமே கிடையாது. விதி கூட நம்மள தடுக்க முடியாது. விதிங்கிறது அது வேற பேட்டர்ன், முன்னாடியே பண்ண அந்த ஒரு ப்ரீ ப்ரோக்ராமிங் மாதிரி, அதுல எந்த வித மாற்றமும் கிடையாது. சோ நீ விதிப்படியே சாகணும் தான் அப்படிங்கிற நமக்கு அந்த கட்டாயமும் கிடையாது. அப்படிதான் இருக்கணும்னு கட்டாயம் கிடையாது, நமக்கு இப்படிதான் இருக்கணும்னு கட்டாயம் கிடையாது. சோ நம்மளோட சோல் உன் லைஃப் ஸ்டைல் இப்படிதான் முடிய போகுது, இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு நம்ம கிட்ட நம்மளோட அந்த ஹையர் சோல் நமக்கு விதியை ப்ரிப்பேர் பண்ணி ஆல்ரெடி வச்சுட்டா கூட, நம்மளோட அந்த ஹியூமனுக்குன்னு இருக்கிற அந்த ஃப்ரீவில்ல வச்சு நம்மளால அந்த விதியை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். சம்டைம்ஸ் அந்த விதியை நம்ம சேஞ்ச் பண்ற ப்ராசஸ்ல நமக்கு அந்த ஹையர் எனர்ஜி கூட ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் ஏன் இப்ப இதை சொன்னேன் அப்படின்னா, ஒரு நெகட்டிவான விஷயங்களை தொடர்ந்து நம்ம லைஃப்ல கோ த்ரூ பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா, நமக்கு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு அவேர்னஸ் வரணுங்க. சும்மா மத்தவங்கள மாதிரி நம்ம புலம்பிக்கிட்டே இருக்கிறதுனாலயோ, இல்ல அது ஏன் முதல்ல நடக்குது அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன்ஸ் உங்க லைஃப்ல வருது. இதே மாதிரி நிறைய சிச்சுவேஷன் ஒரே பேட்டர்ன் ஒரே மாதிரி இருக்கு. பணம்னா பண பிரச்சனை, ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் சார்ந்த பிரச்சனைனா வரது பூரா ரிலேஷன்ஷிப் பிரச்சனையா தான் இருக்கு. இல்ல ஹெல்த் வைஸ்னா ரொம்ப ஹெல்த் வைஸாவே தான் எனக்கு நிறைய பிரச்சனைகள் வருது அப்படின்னுட்டு நம்ம யாரையாவது நான் நம்புறேன், அவங்க என்னை ஏமாத்துறாங்கன்னா கண்டினியூவா நான் யாரையாவது நம்பிக்கிட்டே இருப்பேன், அவங்க என்னை ஏமாத்திட்டே இருப்பாங்க. சோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். யார் கிரியேட் பண்ணி வச்சிருக்கா? நமக்கு நடந்த ஒரு சாதாரண விஷயத்துக்கு தேவையில்லாம, அதாவது அந்த அளவுக்கு மீறின ஒரு உணர்வுகளை நம்ம கொடுத்து நம்ம அதை அட்ராக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோன்னு யூனிவர்ஸ் நமக்கு அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸை கொடுத்து கொடுத்து நம்மளை என்ன பண்றாங்க, கஷ்டப்படுத்துறாங்களா? கிடையாது. நம்ம அட்ராக்ட் பண்ண சிச்சுவேஷன்ஸை கொடுக்குறாங்க. ஏன்னா நீ என்ன கொடுத்துருக்கோ அதை உனக்கு நான் ரிட்டர்ன் கொடுக்குறேன். இந்த இடத்துல நீ ஹர்ட் ஆகிறதுக்கோ இல்ல நீ உன்னை நான் ப்ரைஸ் பண்றதுக்கு இங்க எதுவுமே கிடையாது. நீ கொடுக்குற, நீ என்ன கேட்கறியோ அதை நான் தரேன். என்ன மாதிரியான இமோஷன்ஸ் நீ யூனிவர்ஸ் கிட்ட என்கிட்ட தரையோ, நான் அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் உனக்கு தரேன். அப்படிங்கிறது தான் நமக்கு இங்க அக்ரிமெண்ட். சரிங்களா? சோ இப்ப நெகட்டிவான விஷயங்கள் நமக்கு நிறைய வரும்பொழுது அவேர்னஸ்ங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னா நம்மளால நிம்மதியா வாழவே முடியாது. வேடிக்கை பாருங்க. சிம்பிளான விஷயம் என்னன்னா, எவ்வளோ பெரிய சோதனை வந்தாலும், எவ்வளோ பெரிய துன்பம் வந்தாலும் நம்ம அதை வேடிக்கை பார்க்கணும். சரிங்களா? அதுல அந்த பிளேயரா நான் போய் இறங்கி அது என்னோட மேட்ச்சு, நான் தான் இறங்கி அதுல பண்ணணும் அப்படின்னு நினைக்காம, அந்த மாதிரியான நெகட்டிவ் சூழ்நிலைகளுக்கு மட்டும் வெளியில நின்று ஆடியன்ஸா வாட்ச் பண்ணுங்க. இது ஏன் இப்படி நடக்குது, இதை வேற எப்படி சரி பண்ண முடியும், இதை எப்படி பண்ணா திரும்ப இது நமக்கு நடக்காது அப்படின்னு நம்ம நிறைய யோசிக்கும் பொழுது என்ன ஆகுது, அவேர்னஸ் டெவலப் ஆகுது. ஸோ இங்க அவேர்னஸ் நான் டெவலப் பண்றது மூலமா எனக்கு நெகட்டிவான சிச்சுவேஷன்ஸ் வராம இப்படியே ஸ்டாப் ஆயிடுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அந்த நெகட்டிவ் சிச்சுவேஷன்ஸ் திரும்ப திரும்ப வந்துட்டு தான் இருக்கும். அது ஏன் வருது, அதை எப்படி அப்புறம் சரி பண்றது? நம்ம ஒரு ஹியூமன் பீயிங்கா பிறந்துட்டோம் அப்படிங்கும் பொழுது ஹியூமனுக்கு உண்டான அறிவை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம வாழணும் அப்படின்னா இந்த பூமி அதுக்கு ஓகே. ஆனா இங்க என்ன பிரச்சனைனா, ஹியூமனுக்கு உண்டான அறிவு இருக்கு,
ஆனா அதை வாழ்றதுக்கு அந்த அறிவை வச்சு நமக்கு வரக்கூடிய சூழ்நிலைகளை எதிர்கொள்ற அளவுக்கான அந்த புரிதலோ அந்த உணர்வுகளோ நம்ம கிட்ட இல்லை அப்படிங்கும் பொழுதுதான் நம்ம எல்லாருமே அந்த நிலை தடுமாறிடுறோம். இப்ப வந்து எப்படி சொல்றது, காதுல வந்துட்டு ஒரு லிக்விட் இருக்கும் நமக்கு, அதுதான் வந்து நம்மளோட டோட்டல் பாடியவே வந்துட்டு பேலன்ஸ் பண்றது. இப்ப நீங்க தரையில நிக்கணும் அப்படின்னா உங்களோட அந்த ஃப்ளூயிட், ஐ மீன் காதுல இருக்க ஃப்ளூயிட் வந்து சரியான அளவுல இருக்கிறதுனாலதான் நம்மளால பூமியிலேயே நிக்க முடியுது. இல்லைன்னா தலை சுத்தி கீழே விழுந்துருவோம், நம்மளால எழுந்து நடக்க கூட முடியாது. அந்த மாதிரி ஒரு பேலன்சிங் பவர் வந்து நமக்கு தெரியல. பட் என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம வாழ்ந்துட்டு தான் இருக்கோம். பேலன்சிங் பவரும் தெரியல. ஒருத்தர் நல்லா ரோட்ல தண்ணியை போட்டு புதுசா ஒருத்தர் குடிக்கிறாருன்னு வைங்களேன், குடிச்சிட்டு அவர் வந்து வண்டி ஓட்டுங்க, இல்ல குடிச்சிட்டு நீங்க நடந்த ரோட்ல போங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது. தெரிஞ்சோ தெரியாமே அதை பண்ணிட்டாருன்னா அதுக்கு உண்டான விளைவுகளை அவர் கீழே விழுந்து அடிபட்டு காயமாயி ஹாஸ்பிட்டல் போகணும்னா பண்ணிதான் ஆகணும். அந்த மாதிரி தெரிஞ்சோ தெரியாமையோ நம்ம பிறந்துட்டோம். சோல் வந்து நமக்கான ஒரு ப்ரீ பிளான் பண்ணி வச்சிருச்சு. அந்த விதிப்படி நமக்கு வாழ்றதுக்கு விருப்பம் இல்லை. அப்போ நம்ம அந்த ஃப்ரீவில்லை யூஸ் பண்ணி நம்ம லைஃப்ல நடக்கக்கூடிய அனைத்து நெகட்டிவான விஷயங்களையும் நம்ம வேரோட அறுக்கணும். அதுக்கு உரிமை நமக்கு இருக்கு. அப்ப நீங்க வந்து திரும்ப திரும்ப வரும்னு சொன்னீங்களே அப்படின்னு கேட்டா, அதுக்கு எப்படின்னா, இப்ப வந்துட்டு நீங்க ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க. இப்ப நம்ம ஸ்கூல்ல ஜாயின் பண்ணி விடுறாங்க நம்மள அப்படின்னா, வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து மிட் டெர்ம் டெஸ்ட் வைக்கிறாங்க, குவார்டர்லி வைக்கிறாங்க, ஹாஃப் இயர்லி வைக்கிறாங்க, ஆனுவல் வைக்கிறாங்க. ஆனுவல்ல பாஸ் ஆனாதான்ப்பா நீ நெக்ஸ்ட் கிளாஸ், நெக்ஸ்ட் லெவல், அடுத்த கிரேட் அப்படி சொல்றதெல்லாம் எதுக்கு? நம்ம அந்த வருஷத்துக்கு உண்டான சிலபஸ்ல நான் தேர்ச்சி அடைஞ்சிட்டேன், நீங்க கொடுத்த எல்லாத்தையுமே நான் கத்துக்கிட்டேங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் அப்படிங்கறது ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி நீ ஹியூமனா பிறந்திருக்கிறதுக்கு ஒரு இவ்வளவு அறிவு இருக்கு உனக்கு. ஆனா இந்த அறிவு பத்தாது. இந்த அறிவு இன்னும் வளரணும் அப்படின்னா நீ உன் கூட இருக்க ஆளுங்களை, உன் லைஃப்ல நீ சந்திக்கிற ஆளுங்களை, இல்ல சம்டைம்ஸ் உன்னாலேயே கூட நிறைய விஷயங்கள் உனக்கு நெகட்டிவா பிரச்சனைகளா வரும். அதை வந்து கேட்டலிஸ்ட் அப்படின்னு கூட நான் ஒரு வீடியோல மென்ஷன் பண்ணியிருப்பேன். கேட்டலிஸ்ட் அப்படின்னா என்ன? ஒரு நார்மலா நடக்கிற விஷயங்களை அதிகப்படுத்துறதுக்கு, ஸ்பீட் ரியாக்ஷனா கொண்டு வர்றதுக்கு தான் நம்ம ஆட் பண்ற ஒரு கெமிக்கல் மாதிரி நினைச்சுக்கோங்க. அதுதான் வந்து கேட்டலிஸ்ட். அந்த மாதிரி நீ இப்படியே இருந்தீங்கன்னா 10 வருஷத்துலதான் உனக்கு அறிவு வரும். ஆனா நான் கொடுக்குற இந்த பிரச்சனைகளை நீ ஃபேஸ் பண்ணிட்டேன்னா ஒரு 2 வருஷத்துலயே உனக்கான அறிவு வந்துடும். அப்படிங்கும் பொழுது நமக்கு 8 வருஷம் மிச்சமாகுது இல்லையா நம்ம லைஃப் டைம்ல. சோ அந்த மாதிரி நிறைய கேட்டலிஸ்ட் வந்து நமக்கு இன்னைக்கு நம்மளை சுத்தி, சம்டைம்ஸ் நமக்குள்ள இருக்கிற அந்த கேள்வி இருக்குது இல்லையா மனசு, அதுவுமே நமக்கு சம்டைம் கேட்டலிஸ்டா தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த கேட்டலிஸ்ட்டை வச்சு நமக்கு நிறைய பிரச்சனைகள் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, ஒரே மாதிரி வருது. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு பிரச்சனையை வேற மாதிரி அணுகிறோம், அதை வந்து போட்டு சொதப்பி வச்சு நம்மளும் கஷ்டப்பட்டு நம்மளை சுத்தி இருக்கவங்களையும் கஷ்டப்படுத்தி அப்படி ஒண்ணு பண்றோம். திரும்ப அதே மாதிரி வேற ஒரு பிரச்சனை வருது. நம்ம ஒரு வேலை இதுல இருந்து நமக்கு என்ன கத்துக்கிறதுக்காக இது வருதுங்கிறத யோசிக்காம திரும்ப திரும்ப நம்ம அப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தோம்னு வைங்களேன், நம்ம லைஃப் போயிடும். ஏன்னா யூனிவர்ஸ் வந்து நம்ம லைஃப்ல இப்படி ஒரு சுச்சுவேஷனை கொடுக்கறதுக்கான காரணம், நமக்கான அந்த விதி ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த விதியில நீ இதெல்லாம் கத்துக்கிட்டே வரணும்பா அப்படின்னு இருக்கிறதுனாலதான் நமக்கு அதை கொடுக்குறாங்க. நமக்கு பிடிச்ச லைஃப மாத்துறதுக்கு தான் நம்ம ஃப்ரீவில்லை யூஸ் பண்ணணும். அந்த விதியை மாத்துறதுக்கு தான் நம்ம ஃப்ரீவில்லை யூஸ் பண்ணணும். அதை தவிர்த்துட்டு எனக்கு அறிவே வேண்டாம், நான் என் விதிப்படியே இருந்துக்கிறேன், நான் இப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்னா 1000 இல்ல 10 லட்சம் பிரச்சனைகள் நமக்கு ஒரே மாதிரியே வந்துகிட்டு இருக்கும். சோ இங்க என்ன பண்ணணும், நீ வந்து எனக்கு நிறைய சிச்சுவேஷன்ஸ் கொடுத்துருக்க, நான் அதை வந்து ஃபேஸ் பண்றேன், ஒன்னொன்னையும் நான் வந்து இன்னும் பெட்டரா ஃபேஸ் பண்ணி லாஸ்ட் ஒரு 3 பிரச்சனையை நான் இப்படி ஹேண்டில் பண்ணேன், இந்த பிரச்சனையை பார்த்தியா நான் அது மாதிரி பண்ணல, நான் இப்போ வேற மாதிரி பண்றேன் அப்படின்னு நீங்க யூனிவர்ஸ் கிட்ட சொல்லணும். அப்போ என்ன யூனிவர்ஸ் புரிஞ்சுக்குவாங்க, இவங்களோட அந்த சென்ஸ், ஹையர் சென்ஸ் வந்து வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நமக்கு அந்த ஆனுவல் எக்ஸாம்ங்கிறது எப்போ வரும் நமக்கு தெரியாது. மேபி நீங்க இப்ப கடந்துகிட்டு இருக்க விஷயம் கூட உங்களுக்கு ஆனுவல் எக்ஸாமா இருக்கலாம். இதோட நீங்க பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த லெவலுக்கு கூட போக வாய்ப்பு இருக்கு. சோ நம்ம எல்லாத்தையுமே கத்துக்கிட்டேன், நான் இதுல இருந்து நான் எடுத்துக்க வேண்டிய விஷயங்கள் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லணும் இல்லையா? அப்ப அந்த கத்துக்கிட்டேங்கிறத எப்படி சொல்ல முடியும்? டெஸ்ட் வைக்கணும். அததான் சொன்னேன் ஃபர்ஸ்ட். அந்த நெகட்டிவான விஷயங்கள் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா ஸ்டாப் ஆயிருமான்னு கேட்டா, நீங்க முழுசா அதுல பாஸ் பண்ணிட்டீங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு 4-5 டெஸ்ட் வைப்பாங்க. ஸோ அந்த டெஸ்ட்ல எல்லாம் நீங்க பாஸ் ஆனாதான் உங்களுக்கு அந்த கர்மா, அந்த விஷயத்துக்கு உண்டான அந்த கர்மா இப்படி டவுன்லோட் ஆகி ஃபுல் ஸ்டாப் வைப்பாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் லைஃப்ல வரவே வராது. அதை தான் நம்ம நிறைய பேர் வந்து பேட்டர்ன் ப்ராப்ளம்னு சொல்றோம். ஒரே மாதிரி சுச்சுவேஷன்ஸ் நான் அட்ராக்ட் பண்றேன்னு சொல்றதுக்கு ரீசன் என்னன்னா, நம்ம அதுல இருந்து கிடைச்சிருக்க வேண்டிய, தெரிஞ்சிருக்க வேண்டிய எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸையுமே நம்ம எடுத்துக்கலாங்கிறது. ஆனா நம்ம சொல்லுவோம் இல்லையே நான் கத்துக்கிட்டேன்னு கேட்டா அது பத்தலைங்க, அவ்வளவுதான் சிம்பிள். என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் அதை எனக்கு ஹேண்டில் பண்ண தெரியும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க யூனிவர்ஸ் கிட்ட சொல்றதுக்கு நிறைய டெஸ்ட் தான் அந்த ஒரே மாதிரியான பேட்டர்ன். நீங்க மனசு விட்டுறக்கூடாது, என்னடா இப்படியே நடந்துகிட்டு இருக்கே, இவ்வளவு பிரச்சனைகள் திரும்ப திரும்ப வருதுன்னு யோசிக்காம எக்ஸாம் எழுதுறேன், இப்ப நான் பாஸ் பண்ண போறேன், நான் நெக்ஸ்ட் லெவல் போறேன் அப்படிங்கிற அந்த மைண்ட்ல நீங்க உங்க லைஃபை வாழ ஆரம்பிச்சீங்கன்னா டெய்லி நம்ம வந்து அடுத்தடுத்த லெவல்ல நம்மளோட எமோஷன் வந்து கொஞ்சம் ஹை ஆகும், மெச்சூரிட்டி லெவல் இன்க்ரீஸ் ஆகும், அவேர்னஸ் ஜாஸ்தி ஆகும். ஸோ இந்த அவேர்னஸ் வச்சுட்டு நம்மளோட மீதி இருக்க லைஃபை ரொம்ப ஸ்மூத்தா வாழ முடியும். தேங்க்யூ.